டாலமி ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். நிலவோட சுற்றுப்பாதையில் சில சமயங்களில் மட்டுமே மூன் 2 மடங்கு எர்த்துக்கு கிட்ட வர்றதை அவர் கவனித்தார். இதை கவனித்தோன்னே தான் கணிச்சது தப்பு அப்படிங்கிறத உணர்றார். இருந்தாலும் அது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படலைனாலும் அது மக்கள் மத்தியில் அவ்வளவா பேசப்பட்டுச்சு. டாலமியோட மாடலை ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஏன்னா இதில் பல நன்மைகள் இருக்கிறதுனால, அதுவும் பூமியை மையமாக வச்சு இவரோட மாடல் இருக்கிறதுனால பல கிறிஸ்தவ திருச்சபையில் இவரோட மாடலை த பிக்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற சான்றாக எடுத்துக்கிட்டாங்க. டாலமியோட மாடலில் ஃபிக்ஸ்டு ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதோட கோள்களுக்கு வெளியே சொர்க்கமும் நரகமும் இருக்கக்கூடிய இடங்களாக அவங்க நம்பினாங்க. இதுக்கப்புறம் ஒரு எளிமையான மாதிரியை 1514 பாலிஷ்ட் பிரிஸ்டான நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வெளியிட்டார். பாலிஷ் பிரிஸ்ட் அப்படின்னா பாலிஷ் பூசாரி அப்படின்னு அர்த்தம். டாலமியோட மாடலில் பெரும்பாலான சர்ச்சில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் ஒரு பிரிஸ்ட், ஒரு பூசாரிங்கிறதுனால டாலமிக்கு எதிராக அவரோட மாதிரியை எடுத்து வைக்க முடியலை. ஒருவேளை அவரோட மாடல் வெளியே வந்துருச்சுன்னா எங்கே அவர் குற்றவாளிங்கிறது போற்றப்பட்டுருவாருங்கிறதுக்காக பயந்து அவரோட மாடலை பெயரே இல்லாமல் பப்ளிஷ் பண்ணார், அதாவது அனானமஸ்லி பப்ளிஷ் பண்ணார். இவ்வளவு பயப்படுறதுக்கான காரணம் என்ன, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாக இவர் தான் பூமி மையத்தில் இல்லை, சூரியன் தான் மையத்தில் இருக்குது. ஸோ இதை சுற்றி தான் நிலவு மட்டும் இல்லாமல் பூமி மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொன்னதும் இவர் தான். அவரோட மாடல் அப்பொழுதைக்கு அங்கே யார்ட்டையும் பேசப்படாதனால சில நூற்றாண்டுகள் கழித்து இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கப்படுது. அதன் பிறகு 2 அஸ்ட்ரானமர்ஸான ஜெர்மனை சார்ந்த ஜானஸ் கெப்லரும் இட்டாலியனை சார்ந்த கலீலியோ கலீலியும் கோப்பர்னிக்கரோட தியரியை பகிரங்கமாக எல்லாத்துக்கும் பரப்ப ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அவங்க சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சிகள் கழித்து ஜானஸ் கெப்லர் தியரி